2024 செப்டம்பர் மாத பலன்கள். மிதுன ராசி நேயர்களே, ராசியில் செவ்வாய், 12 குரு. நீங்கள் கோபமே செய்யக்கூடாது. சூரிய பகவான் தைரியத்தில் இருக்கிறார். புதன் 2ஆம் பாவத்தில் இருக்கிறார். 2ஆம் பாவத்தில் புதன் இருக்கும் பொழுது தன்மையாக சந்தோஷமாக பேச வேண்டும். அப்பொழுது உங்களுடைய வியாபாரம் நல்லா நடக்கும். நீங்கள் யார்கிட்டையாவது பழகினீங்கன்னா அவங்க உங்களை மதிப்பார்கள். கோபம் செய்யக்கூடாது. வீட்டில் சிறிய விவாதங்கள் இருக்கும். ஏனென்றால் சுக்கிரன் நீச்ச பாவத்தில் இருக்கிறார். 5ஆம் பாவத்துக்கு அதிபதியான சுக்கிரன் சரியான நிலைமையில் இல்லாமல் இருக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். வீட்டில் மனைவியுடன் பேசும் பொழுது சந்தோஷமாக பேச வேண்டும். வெளியே எந்த பெண் பாஸ் இருந்தாலும் அவங்கக்கிட்ட சாந்தமாக பேச வேண்டும். 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஸ்லோவாக நிலைமை மாறும் என்று சொல்லலாம். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, அப்பொழுது உங்கள் வேலையில் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். பணம் கொஞ்சம் நின்று வரும், சீக்கிரம் பணம் வராது என்று சொல்லலாம். நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, பணம் வரும், ஆனால் பொருள்கள் கிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பேர் ஆசைப்படாமல் லாபம் வருதா பொருள்களை விற்று விடுங்கள். நீங்கள் பெண்கள் வேலைக்கு செல்கிறீர்கள், உங்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் அங்கே போய் கோபம் செய்கிறதோ ரஃப்பாக பேசுகிறதோ செய்யக்கூடாது. ரொம்ப ஸ்பைசியான சாப்பாடு சாப்பிடக்கூடாது. ஆண்கள் வேலைக்கு போகிறவர்கள் உங்கள் பாஸ்கிட்டெல்லாம் ரொம்ப கராராக பேசாதீர்கள். சந்தோஷமாக பேசுங்கள். வேலை வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். நீங்கள் திருமணமுக்கு ஏதாவது ஆண் பெண் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் தடை இருக்குது. அடுத்த வருஷம் தான்ப்பா கல்யாணம், 2025 தான். இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக முயற்சிகள் செய்யாதீர்கள். நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ரொம்ப கோபம் செய்யக்கூடாது. உணவில் ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சீதளம் பிடிக்கும். கிளைமேட் சரியில்லாமல் இருக்கும். அதனால் ஏன்னா வெயிலும் இருக்கும், மழையும் பெய்யும், வெயில் இருக்கும், மழை பெய்யும். அந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வர்றதுக்கு திரிதோஷம் என்று சொல்லும் பொழுது இதெல்லாம் நடக்கும். வயதானவர்களுக்கு ரொம்ப நீங்கள் வெயிலில் சுற்றக்கூடாது. அதிகமாக வெயிலில் வந்த உடனே தண்ணி குடிக்கக்கூடாது, அல்லது ஆரோக்கியம் கெடும் என்று சொல்லலாம். நீங்கள் நாட்டிலேருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறீங்க, கண்டிப்பாக டாக்குமெண்ட்டு பார்க்க வேண்டும் என்று சொல்லலாம். ரொம்ப வயதாகிருச்சுங்க, நீங்கள் ரொம்ப கவனித்து உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம் என்று மிதுன ராசிக்கு சொல்லும் பொழுது நீங்கள் தினமும் பகவான் விஷ்ணுவை பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, இந்த மந்திரத்தை ஜபிச்சு கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் வீட்டில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கலாம். படிக்க முடியலன்னா நீங்கள் யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணி கேட்கலாம். இந்த மாதிரி செய்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் வெட்னஸ்டே அண்ட் தேர்ஸ்டே பசு சேவை செய்து கொண்டு வந்தால் மிதுன ராசிக்காரர்கள் செப்டம்பர் மாதத்தில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.